என்னதான் உலக நாடுகள் இந்த பக்கம், அதாவது ஈரான், இஸ்ரேல் யுத்தத்துல பிஸியா இருந்தாலும், அமெரிக்க அதிபரே G7 விட்டு தெறிச்சு ஓடி வந்தாலும், ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது முதல்ல இருந்து கடைசி வரை ஒரே ஃபார்மட் தான். என்ன ஃபார்மட்டு? பொதுவாவே இந்த மாரி G7 மீட்டிங் நடக்கும்போதெல்லாம், ரஷ்யா உக்ரைன கிளச்சு போட்டுரும். இந்த முறை தலைநகர் கிவ்வ கைப்பற்றுற அளவுக்கு ஒரு தாக்குதல்னா பார்த்துக்கங்களேன். அத குறி வச்சு தலைநகர் கிவ்வ கைப்பற்றணும் அப்டின்னா, முதல்ல என்ன பண்ணுவாய்ங்க, முதல்ல பறமாட்டி தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்க. அது மரநடியா மாறி போயிரும். அதுக்கப்புறம் தரைப்படை அப்படிங்கிறது மெல்ல எட்டி பார்க்கும். அந்த அளவுக்கு தாக்கியிருக்கார்கள். ஏன் அப்டின்னா, ஒட்டுமொத்த உலகமும் ஈரான நோக்கி இருக்கு. இந்த பக்கம் G7ல ஈரான வச்சு தான் பேசுறாய்ங்க. காரணம் என்னன்னா, ஜெலன்ஸ்கியே அந்த கூட்டத்துக்கு போறதா இருந்துச்சு. கனடாவுக்கு டிக்கெட்லாம் போட்டாரு. ஃப்ளைட்ல பெட்ரோல்லாம் ஊத்திட்டாய்ங்க. கடைசி நிமிஷத்துல ட்ரம்ப் "நீ வராதடா சாமி தயவு செஞ்சு. நாங்க இஸ்ரேல், ஈரான பத்தி தான் பேசப் போறோம்" அப்படின்ட்டு போய் தான் உட்கார்ந்திருக்காரு மனுஷன். அப்படி இருந்து பேச முடியாம ஓடி வர அளவுக்கு சூழ்நிலை மோசமாயிருச்சு. அப்ப ஜெலன்ஸ்கிக்கு ஏதாச்சு நின்னு பேசி கை தட்டுற மாரி ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை அமையுமா அப்படின்னு கேட்டா, சத்தியமா அமையாது. டொம்முன்னு போட்டு அம்புட்டு பேர்ல ஈரான், இஸ்ரேல நோக்கி தெறிச்சு ஓடும்போது, ரஷ்யா இந்த தலைநகர் கிவ்வ மட்டுமே மையமா வச்சு ஏறக்குறைய ஆளில்லா விமானங்கள், மிசைல்கள் அப்படின்னு மிக்ஸ்டா 500 சம்பவத்த பண்ணியிருக்காங்க. 500 தாக்குதல். தரைவழி தாக்குதல் கிடையாது. வான்வழி தாக்குதல் 500 அப்படிங்கிற எண்ணிக்கையில இவர்கள் மிசைல வச்சு அடிச்சிருக்கார்கள். இதுல கிவ்வோட தலைநகரம் அப்படிங்கிறது தரைமட்டம் ஆயிருச்சு. இதுல 23 லொகேஷன்கள் அப்படிங்கிறது ரொம்ப காலமா ரஷ்யா சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம். கட்டளை மையத்து மேல தாக்குதல் செய்வோம். கட்டளை மையத்த தொலைச்சு எறிஞ்சிருவோம் அப்படின்னு. அததான் பண்ணியிருக்கார்கள். தலைநகர் கிவ்வுக்குள்ள இவர்கள் பெரும்பாலும் அபிஷியலா ஒரு கிரீன் ஜோன் மாரி இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பா வைக்கக்கூடிய வார் ரூம் மாரி இடங்கள குறி வச்சு 23 லொகேஷன்கள தாக்கியிருக்கார்கள். ஆனா தலைநகர் கிவ்வுக்குள்ள மட்டுமே 500க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் போய் மோதுனது. தலைநகர் கிவ்வே சிதறி போச்சு. டேய் இதுக்கு முன்னால இந்த மாரி மாநாடுகள்லாம் வரும்போது தாக்குவாய்ங்க. ஆனா, உக்ரைன் முழுவதும் பரவலா அந்த தாக்குதல் இருக்கும். தலைநகர் கிவ் அப்படிங்கிறது ஓரளவு தான் அந்த உஷ்ணத்த உணர்ற மாரி இருக்கும். இந்த தடவ அப்படி கிடையாது. என்டயர் உக்ரைன்ல தரைப்படை ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, பெரும்பாலும் இலக்குகள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கு. அந்த உள்ளுக்குள்ளேயே அப்படிங்கிறது 2 விதமா பிரிச்சிருக்கார்கள். ஒண்ணு இந்த கிரீன் ஜோன்ல உள்ள 23 இலக்கு. அதுதான் 500க்கும் மேற்பட்ட மிசைல்களாச்சே. மீதி எல்லாம் எங்க போச்சு அப்படின்னா, மீதி என்டயர் தலைநகர் கிவ்வுக்குள்ள மரணஅடி. அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களே தெறிச்சு லிவிக்கு ஓடிறணும். ஓடி போய் இதுதான் எங்க தலைநகரம் அப்படின்னு சொல்லி அவனுங்களே கத்திக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அடி. உயிர் சேதாரம் அப்படிங்கிறது கணிசமா நடந்திருக்கு. அது பொதுமக்கள் தான். அது வேற ஏத்துக்கவே முடியாது. ஆனா தொடர்ந்து உலகம் அதத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? எல்லா பக்கமும் அப்பாவி பொதுமக்கள் இறந்துகிட்டே இருக்கார்கள். கடந்த 3 வருஷங்களுக்கு மேல பல யுத்த களங்கள் வெறித்தனமாவே நடக்குது. உலகப் போருக்கு சமமாவே அந்த பகுதிகள் யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல தாக்குறது ராணுவ இலக்கே கிடையாது. எல்லா இலக்கையும் தாக்குறாய்ங்க. ஆளில்லா விமானம் வந்ததுக்கு அப்புறம் எந்த பகுதியும் பாதுகாப்பான பகுதி கிடையாது. எந்த தலைவரும் பாதுகாப்பான இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி தெளிவான ஒரு சூழ்நிலைய உருவாக்கிருச்சு. இதுல ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய அளவு அப்செட். காரணம் என்ன? கனடா போய் ஆத்து ஆத்துன்னு ஆத்தியிருக்கலாம். இல்ல ட்ரம்ப் கூட வம்பு பண்ணியிருக்கலாம். இல்ல ட்ரம்போட கை குலுக்கி சிரிச்சு பேசியிருக்கலாம். என்னமோ ஒரு விஷயத்த பண்ண, இங்க அத வச்சு மைலேஜ் தேடலான்னு நெனச்சு ஒரு பெரும் திட்டத்தோட தலைவன் காத்துக்கிட்டு இருந்திருப்பான் நாட்டுக்கு. ஆனா வாய்ப்பே இல்ல. ரஷ்யா, உக்ரைன் யுத்தம்லாம் போதும் போதுங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சு அவன் அவன் மைலேஜ் எடுத்து பிரிச்சு போயிட்டாய்ங்க. இதுக்கு மேல சிரமப்படுறதுக்கு நாங்க தயாரா இல்ல அப்படின்னு ஐரோப்பா ஃபீல் பண்ணும்போது, இல்ல இல்ல ஈரானோட யுத்தம் இருக்கு கிளம்பி வா அப்படிங்கிற மாரி அங்கிட்டு சூழ்நிலைய வேகமா கடத்தி கொண்டு போறார்கள். ஆனா ரஷ்ய அதிபர் புட்டின பொறுத்தவரையும், என்னையவாடா பேச்சுவார்த்தையில போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்கீங்க. இருடா தலைநகர் கிவ்வ கைப்பத்திட்டா என்னடா ஆகும்? உக்ரைன் முழுக்க ரஷ்யாவுக்கு சொந்தமாயிரும்ல. அப்படி ஒரு திட்டம், அப்படி ஒரு தாக்குதல். இதே மாரி 1 வாரம் 10 நாள் அப்படின்னு தொடர்ந்து தாக்குனார்கள் அப்புட்ன்னா, தலைநகர் கிவ்ல இருந்து ஆப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார்கள். ஜெலன்ஸ்கி அவர் மட்டும் கிடையாது. என்டயர் யூனிட்டையும் இடத்த மாத்தணும். வேற எங்க சேஃபான இடம்? லிபி மட்டும் தான். அந்த பகுதிய தான் தலைநகரமா வச்சு ஆப்பரேட் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருவாய்ங்க. இந்த பக்கம் யுத்தத்துல அமெரிக்கா பிஸியா இருக்கும்போது,
ரஷ்யா தன்னோட பெரும் டார்கெட்டான ஒரு லேண்ட் காரிடார்லாம் கிடையாது. அப்படியே உக்ரைன கைப்பத்திருவோம். தலைநகர கைப்பத்திட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த வளமையான பாதைக்கு நேத்து இரவுல இருந்து பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெலன்ஸ்கி தெறிச்சு ஓடிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. கத்துனாலும் திரும்பி பார்க்க மாட்டாய்ங்க, கதறினாலும் திரும்பி பார்க்க மாட்டாய்ங்க. கையெழுத்து போடும்போது கூட வருவாங்களாங்கிறதே சந்தேகம். காரணம் அம்புட்டு பிஸியா இருக்காங்களே, என்ன பண்றது அப்படிங்கிறது தான். ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். திருந்திறலாம். திருந்திட்டாரு அப்புட்ன்னா, இந்த யுத்தம் முடிஞ்சிரும். இருக்கிற பகுதிய வச்சு நிம்மதியா ஆள முடியும், ஆள முடியாதுங்கலாம் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உயிர் தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.